ஹலோ ஆல். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து சிஎஸ்எஸ்னா என்னென்னு பார்த்தோம், அந்த சிஎஸ்எஸ் டைப்ஸ் பார்த்தோம். அதாவது சிஎஸ்எஸ்னா ஒரு ஹெச்டிஎம்எலுக்கு நம்ம ஸ்டைல் கொடுக்குறதுன்னு. ஓகே, இப்போ வந்து ஒரு ஹெச்டிஎம்எல்லேருந்து நம்ம எப்படி அதை செலக்ட் பண்ணி நம்ம சிஎஸ்எஸ் அதாவது ஸ்டைலிங் பண்ண போகிறோன்றதுக்கு செலக்டாஸ் அப்படின்னு நம்ம ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ ஹெச்டிஎம்எல்ல வந்து இப்போ நம்மளுக்கு பேராகிராஃப் டேக்னு ஒன்று இருக்கலாம், H1 டேக்னு ஒன்று இருக்கலாம், ஆர் H1லே இன்னொன்று ஒரு டேக் இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை நான் எப்படி செலக்ட் பண்ணி இதுக்கு ஒரு ஸ்டைலு, இதுக்கு ஒரு தனி ஸ்டைலு அண்ட் இதுக்கு தனி ஸ்டைல், ஸோ இதெல்லாம் எப்படி நான் கொடுக்க போகிறேன்றதுக்கு நமக்கு நடுவில் ஒரு இன்டர்மீடியட்டாக ஒன்று யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டைல் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஸ்டைலிங் பண்ணுறதுக்கு இன்டர்மீடியட்டாக ஒன்று ஒர்க் ஆகும். அந்த இன்டர்மீடியட் பேர் தான் நம்ம செலக்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ செலக்டார் வச்சு தான் நம்ம ஒன்றத்தை செலக்ட் பண்ணி நம்ம ஸ்டைல் பண்ண போகிறோம். இப்போ என்னென்ன செலக்டார் இருக்குன்னா மொத்தம் 4 செலக்டார் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எலிமெண்ட் செலக்டார், செகண்டு ஐடி வச்சு பண்ணலாம், தேர்டு கிளாஸ் வச்சு பண்ணலாம், ஃபோர்த் வந்து யூனிவர்சல். ஸோ அதாவது எலமெண்ட் வச்சு பண்ணலாம், ஐடி வச்சு பண்ணலாம், கிளாஸ் வச்சும் பண்ணலாம், ஆர் யூனிவர்சல் வச்சு பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எலமெண்ட் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த சிஎஸ்எஸ் எப்படி லிங்க் பண்ணி அண்டு சிஎஸ்எஸ் எப்படி ஸ்டைல் கொடுக்கணும்னு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எலமெண்ட் ஸ்டைல். ஸோ நம்ம இங்கே H1, H2, H1 கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த டெமோவில் H1 எல்லாத்துக்கும் ப்ளூ கலர், H2 எல்லாத்துக்கும் க்ரீன் கலர் அப்படின்னு அந்த எலமெண்ட், அதாவது ஹெட்டிங் எலமெண்ட் ஆர் பேராகிராஃப் எலமெண்ட், நம்ம வந்து இந்த H2 வந்து பேராகிராஃப்னு மாற்றிப்போமா. ஓகே, பேராகிராஃப் எலமெண்ட். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம அந்த எலமெண்ட் நேமையும் கொடுத்து நம்ம கலர் அடித்தா ஆர் சம் ஸ்டைலிங் கொடுத்தோம்னா அது வந்து நம்ம எலமெண்ட் செலக்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அடுத்த டைப்பான ஐடி செலக்டார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து இந்த 1 மினிட் நான் இந்த கலர் மட்டும் எனக்கே கண்ணு தெரியலை, இதை மட்டும் நான் ரெட் வச்சுக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து இப்போ H1 ப்ளூவாக வேணும், இந்த ஹலோன்றது வந்து எனக்கு ரெட்டாகவே இருக்கட்டும், ஆனால் வேர்ல்டு வந்து எனக்கு க்ரீன் கலர் ஆர் டார்க் க்ரீன் கலரில் எனக்கு தேவை. ஆனால் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், H1 கொடுத்துட்டு எல்லா H1க்கும் ப்ளூன்னு கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ஐடின்னு ஒன்று யூஸ் பண்ணலாம். ஐடி ஈக்குவல் டு இதனோட ஐடி வந்து நம்ம என்ன ஐடி வேணால் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஸோ நான் இதுக்கு வந்து 1ன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஐடி 1. இந்த இடத்துல H1 இருக்குது, பி அதாவது பேராகிராஃப் இருக்குது. ஸோ என்னோட 1க்கு நான் கொடுக்கணுமா, ஐடிக்கு வந்து நம்ம 1 ஐடி கொடுத்து கலர் இஸ்டு டார்க் க்ரீன் நினைக்கட்டும், டார்க் க்ரீன் கொடுத்தோன்னா ஒர்க் ஆகாது. வை பிகாஸ் நம்ம ஐடி வச்சு செலக்ட் பண்ணிச்சு நம்ம என்ன கொடுக்கணும்னா முன்னாடி ஹேஷ்டேக் ஒன்று போடணும். ஹேஷ்டேக் 1 டார்க் க்ரீன் கலர் போட்டு இந்த 1 கூட கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து அது டார்க் க்ரீன் கலர் மாறும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா என் ஹெச்டிஎம்எல்ல இந்த H1க்கு ஐடி 1ன்னு கொடுத்து அந்த 1 மட்டும் டார்க் க்ரீனாக மாற்று அப்படின்றேன். ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த 1ஓட இது மட்டும் 1ஓட ஐடி எல்லாமே க்ரீனாக வரும், மற்றதெல்லாம் வந்து H1 எல்லாம் ப்ளூவாக வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்து கிளாஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி தான் கிளாஸ்ன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஹேஷ்டேக் கொடுக்காம டாட் யூஸ் பண்ணுவோம். கிளாஸுக்கு கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துட்டு அதே தான் நம்ம இங்கே டாட், அதாவது ஹேஷுக்கு பதில் டாட் யூஸ் பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு இது க்ரீனாக, ஓகே க்ரீனாகவே இருக்கா. டார்க் க்ரீன் வந்து நான் பிளாக்காகவே மாற்றிடுறேன் லாஸ்ட்டில், அது மட்டும் எனக்கு பிளாக் கலர்லேயே இருக்கணும். ரீலோட் பண்ணால் பிளாக் கலரில் மாறுது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதே ஐடியா வந்து கிளாஸ்ன்னு மாற்றிட்டு நம்ம இங்கே வந்து அந்த கிளாஸ்க்கு வந்து டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே, எனக்கு வந்து இப்போ ஐடியும் இருக்குது கிளாஸும் இருக்குது, ரெண்டும் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஏன் நான் ஐடி ஒன்று தனியாக யூஸ் பண்ணணும், கிளாஸ் ஒன்று தனியாக யூஸ் பண்ணணும். ஐடி வந்து ஒன்லி 1 எலமெண்ட்டுக்கு தான் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த
பீக் வந்து ஐடி 1 அப்படின்னு யூஸ் பண்ணிட்டேன்னா நான் வேறு எந்த பேராகிராஃப்க்கும் இந்த ஒன்னுன்ற ஐடி யூஸ் பண்ண முடியாது. ஆனால் அந்த H1க்கு நான் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி நான் ஒரு பேராகிராஃப்க்கு கிளாஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்து திருப்பி ஹலோன்னு கொடுத்தனா எனக்கு வந்து 2 இதுக்கு வந்து நான் ஒரே கிளாஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ கிளாஸ் வந்து நான் மல்டிபிள் இது கொடுக்கலாம், ஆனால் ஐடி வந்து நான் ஒன்றுத்துக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ லாஸ்ட் வந்து யூனிவர்சல் செலக்டார். யூனிவர்சல் செலக்டார்னா இப்போ இது எல்லாத்தையும் தூக்கிடுறேன். யூனிவர்சல் செலக்டாரில் ஸ்டாருன்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜாவாவில் வந்து நம்ம பேக்கேஜிங் இன்க்ளூட் பண்ணிச்சு import java.util.star, அதாவது ஸ்டார்னா ஆல் அப்படின்னு கொடுப்போம்ல, அந்த மாதிரி இங்கேயும் யூனிவர்சல்னா ஃபார் எவ்ரி ஒன். இதில் வந்து நான் கலர் ரெட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஆனால் நான் இங்கே பேராகிராஃப்னு சொல்ல, H1ன்னு சொல்ல, ஆறு கிளாஸ் ஐடி எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஆனால் நான் கலர் ரெட் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு இங்கே வந்து ரீலோட் பண்ணேன்னா என் பேஜில் இருக்க எல்லாமே ரெட் கலரில் மாறிடும். அதாவது என் பேஜில் இருக்க எல்லாமே ரெட் கலரில் மாறத்துக்கு நான் வந்து ஸ்டார் அப்படின்னு நான் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் செலக்டார்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த வீடியோவில் வந்து செலக்டார்னால் என்ன, எப்படி அதை செலக்ட் பண்ணணும், அண்டு என்னென்ன மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாம், அண்ட் ஐடிக்கும் கிளாஸ்க்கும் நான் ஐடிக்கும் கிளாஸ்க்கும் நான் டிஃப்ரென்ஷியேட் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்த டாபிக்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.